ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதியை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள வழக்கினை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரிக்கிறது. சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு தரப்படும் கல்வி நிதியில் தமிழ்நாட்டுக்கான பங்கினை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் கல்வி நிதியை அதற்கான 6% வட்டி தொகையான 139.70 கோடி ரூபாயையும் சேர்த்து மொத்தமாக 2291 கோடி ரூபாயை வழங்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் மனு தாக்கல் செய்தது. இவ்வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் தமிழ்நாட்டில் ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஓராண்டாக ஒன்றிய அரசு கல்வி நிதி வழங்காததால் 48 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் முறையிட்டார். இதனால் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என வில்சன் முறையீடு செய்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், K. வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு நாளை மறுநாள் விசாரிக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.